அதுக்கு வரகரிசி, கடுகு, முந்திரி பருப்பு, உப்பு, கருவேப்பிலை, கடலப்பருப்பு, கொத்தமல்லி கீரை, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், எண்ணெய். பார்த்திங்கன்னா இது வந்து இதுதான் வரகு. நம்ம வரகு வந்து இது வந்து ஸ்கின்னோட இருக்குது, அதாவது வரகு தானியமாக இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 7 லேயர் இருக்கும். 7 லேயருக்கு அப்புறம் தான் நம்ம அரிசியாக்கி இந்த ஃபார்மில் வருது. அப்போ இந்த அரிசி, அதாவது வரகரிசியை வச்சு நாம் உப்புமா பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அது காயறதுக்குள்ளே நம்ம ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ண மிளகா இருக்குது. இப்போ இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பல் பூண்டு, இதை வச்சு 1-2 அரைச்சிக்கலாம். அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் கடலப்பருப்பு. இந்த கடுகு கடலப்பருப்பும் நல்லா சேர்ந்து வெடித்து வரும். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, வரகு வந்து அந்த காலத்தில் நம்ம தமிழ் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா கோபுர கலசத்தில் வைப்பாங்க. அதாவது நம்ம இந்துக்கள் கோயிலில் வந்து அந்த கோபுரம் இருக்கும், அந்த கோபுரத்துக்குள்ளே வரகு போட்டு வைப்பாங்க. இந்த வரகு வந்து 1000 வருஷத்துக்கு அப்புறமும் முளைப்பு திறன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலதான் என்னவோ தான் அந்த கோபுர கலசத்தில் வச்சா ஏதாவது ஒரு பஞ்சமோ இல்லை வெள்ளம் அந்த மாதிரி ஏதாவது அழிவு வந்துச்சுன்னா அந்த கோபுரத்திலிருந்து எடுத்து பயிர் பண்ணி அடுத்து வர தலைமுறையை பாதுகாக்கிறதுக்காக, அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க போல. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, வரகு வந்து நல்ல இடுதாங்கியாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இடுதாங்கிங்கிறப்போ அதை நம்ம பழமொழியே இருக்கும் நம்ம தமிழ் மக்கள், அதாவது கோயில் எல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு. ஒருவேளை கோயில் இல்லாத ஊரில் குடியிருந்தா இடி விழுந்து மக்கள் இறந்துருவாங்களோ என்ன அப்படிங்கிற காரணத்துக்காக சொன்னாங்களே என்னமோ. இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துருச்சு. அப்போ வந்து முதலுக்கு நம்ம இஞ்சியும் பூண்டும் நான் நசுக்கி வச்சுருக்கிறேன்ல, அதை போட்டு நல்லா வதக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரம் செரிக்கிறதுக்காகவும் அந்த செரிமானத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, அதாவது குடலில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை தீக்கிற சக்தி வந்து இந்த இஞ்சிக்கு இருக்குது. அப்புறம் நம்ம சித்தர்கள் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அதாவது இஞ்சி தோல் வந்து விஷம் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம எல்லா பொருட்களிலுமே சின்ன ஒரு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதே சமயம் அது மாதிரி தான் இஞ்சி தோல் இருக்குது இல்லையா, அந்த தோல் வந்து விஷம், அதாவது இஞ்சி புற விஷம், கடுக்காய் அக விஷம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சரி, இப்போ இஞ்சியும் பூண்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிறதுக்கு அப்போ வந்து நம்ம வெங்காயம் போடுறோம். அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த சமயத்தில் நாம் எப்படியா இருந்தாலும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றுவோம். இப்போ நாம் வந்து 1 பங்கு அரிசி எடுத்துக்கிறோம். அப்போது அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு கல் அரிச்சு வச்சுக்கணும். இந்த சிறுதானியங்கள்னாவே கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம கல் அரிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா டீஹைட்ரேட் ஆகும். அந்த உப்பு வந்து வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை வெளியாக்கி சீக்கிரம் வதங்க வைக்கும். இப்போ நம்ம குக்கிங், அதாவது வேக வைக்கிற நேரம் கம்மியாகும், சீக்கிரமாக வேகும். அந்த வெங்காயத்தில் உப்பு போய் சேரும். அப்போ அந்த வெங்காயம் நம்ம அந்த உப்புமாவோட வெங்காயத்தை சாப்பிட்றப்போ மற்ற இடத்துல இருக்கிற உப்போட இதில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும், அது நல்ல சுவையை கொடுக்கும். இது நல்லா வர்றப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுடலாம். பச்சை மிளகாய் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போடலாம். அப்படி போட்டோம்னா ஒவ்வொரு டைம் சாப்பிட்றப்போ அது வாயில் போடும், அது ஒரு இரிட்டேட்டிங் மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அதனால இந்த மாதிரி பெருசாக போட்டுட்டோம்னா அந்த காரம் மட்டும் அந்த தண்ணியில் இறங்கிடும், அந்த ஸ்மெல்லு தண்ணியில் இறங்கும். அப்போது நம்ம அந்த ஒரு டைம் வரும், அதை எடுத்து வச்சிடலாம், அந்த இரிட்டேட்டிங் இது இருக்குது, ஃபீல் இருக்காது. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். நம்மகிட்ட இருக்கிற பழக்கம் கருவேப்பிலையை முன்னாடியே எண்ணெயில் போட்டுருவோம். அப்படி எண்ணெயில் போடுறப்போ அது ரொம்ப ஹீட்டில் இருந்துச்சுன்னா அந்த கருவேப்பிலை கருகிரும். அப்போ அதில் இருக்கிற நியூட்ரிஷன் நமக்கு ரொம்ப லாஸ் ஆகி கிடைக்கும். அதனால கொஞ்சம் கடைசியாக எல்லாமே ஒன்று முடிகிறப்போ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சத்து வந்து ரீட்டைன் ஆகிருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு பங்கு அரிசி பயன்படுத்தணும், அதாவது வரகரிசி பயன்படுத்தணும். அப்போ 2 பங்கு தண்ணி சேர்த்திக்கிறோம். நம்ம நல்லா கொதிக்க விடணும். அந்த கொதிக்கிறப்போ அந்த இஞ்சி பூண்டு சாறு, அந்த வெங்காயத்தினுடைய சாறு, அந்த கருவேப்பிலையோட சாறு, அப்புறம் பச்சை மிளகாயோட சாறு, இதெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கும். அந்த தண்ணியில் இறங்கி அந்த தண்ணி நல்ல ஒரு சத்தான பொருளாகவும் அதே சமயம் வாசமுள்ள இதாகவும்
இப்போ அதுதான் அந்த உப்புமாவுக்கே நல்ல சுவையை கொடுக்குற விஷயம். இப்போ மூடி வச்சு கொதிக்க விடலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வருது. இந்த கொதிக்கிறப்போ நம்ம ஒரு கப் அரிசி கழுவி வச்சுருக்கிறோம் இல்லையா, கழுவி கல் எடுத்து வச்சுருக்கோம், கல் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியை போட்டு அப்போ அந்த பச்சை மிளகா வாசம், அந்த வெங்காயம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த தண்ணியில் இருக்கும். அந்த தண்ணியில் இந்த வரகரிசி வேகிறதுனால அது ஒரு நல்ல மனம் வரும். இப்போ மறுபடியும் இந்த ஒரு கொதி வர வரைக்கும், இதிலிருந்து அரிசி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அது வரைக்கும் நம்ம ஒரு கிளறிட்டு ஒரு லெவலுக்கு வரப்போ மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணோம்னா அது வந்து நல்லா வெந்திருக்கும், நல்லா பூ மாதிரி மலர்ந்து வரும். இப்போ நம்ம அரிசின்னு சொல்கிறது என்னென்னா அது ஒரு வகையான தொழில்நுட்ப பெயர் தான். இப்போ அரிசினா நம்ம நெல்லிலிருந்து வர்றதும் அரிசின்னு தான் சொல்கிறோம். இந்த மாதிரி வரகு தானியத்திலிருந்து வர்றதும் அரிசின்னு தான் சொல்கிறோம். அப்போது நெல்லிலிருந்து மேலே தோல் எடுத்துகிட்டு அது வந்து நெல்லரிசி. இப்போ இந்த மாதிரி இது வந்து வரகு தானியம். இந்த வரகு தானியத்திலிருந்து மேலே இருக்கிற அரிசி எடுத்துகிட்டு அது வந்து வரகரிசி. இதே மாதிரி திணை இருக்குது, சாமை இருக்குது, குதிரைவாளி இருக்குது, அப்படி எல்லா வகையிலையும் சொல்லிட்டு போகலாம். இப்போ பாருங்க, இதெல்லாம் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம மூடி போட்டு குக் பண்ணணும். இப்போது ஒரு பரட்டி பாருங்கள், நல்ல வாசனை வருது. அவ்வளோதான், இது நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்போது நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கோம். அந்த கொத்தமல்லியை நல்லா ரொம்ப பொடிசாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரியும் வச்சுருக்கோம். இந்த சாப்பாட்டோட முந்திரியும் சேர்த்து சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி கிரன்ச்சி, அதாவது அந்த முந்திரி கடிக்கிறப்போ ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அது இந்த சாப்பாடும் சேர்ந்து ஒரு நல்ல சுவையை கொடுக்கும்.